வணக்கம், இது ஜான்சியின் அறுசுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் புளி மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு நான் 1/4 கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் நாகர்கோவிலில் தான் கிடைக்கும். இது காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எந்த மிளகாய் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாவை காம்பை மட்டும் கிள்ளிட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், புளி 100 கிராம் கரைச்சி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 250 கிராம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சோன்னே கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். மிளகாய் ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்த உடனே இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேகலானா இன்னும் கொஞ்ச நேரம் கூட மூடி வேக வைங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. வெந்த உடனே ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும், டேஸ்டாக இருக்கும். சுவையான புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் தயிர் சாதம், ரசம் சாதம், பழைய சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம் வர வச்சு கூட சாப்பிட்லாம். இதை நீங்கள் கண்ணாடி பாட்டில் அல்லது செராமிக் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.